அல்லாஹுக்கு நேர்மையாக இந்த உலகத்தில் வாழ்ந்து நல்ல அமல்களோடு தன்னுடைய வாழ்க்கையை கழித்த பெண்மணிகளுடைய பட்டியலை மார்க்க அறிஞர்கள் எழுதும் பொழுது, அதே போல் பல சோதனைகளுக்கு கீழால் வாழ்ந்த ஒரு பெண்ணை பற்றியும் சொல்லும் பொழுது, அதிலே அஸ்மா பின்து அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகள் அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றியும் எழுதுவார்கள். கண்ணியமானவர்களே, இந்த அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் யார்? இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு மதினி, ஒரு மைனி. அதாவது அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகள் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சகோதரி. கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அம்மையாரை திருமணம் முடித்தார்கள். எனவே இந்த அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மைனி முறை. இந்த அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா ஆரம்ப காலங்களிலேயே தியாகத்துக்கு பழக்கப்பட்ட ஒரு பெண்ணாக, அப்படியாப்பட்ட ஒரு சூழலில் தான் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கீழால் வாழ்ந்து வராங்க. எப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த நுபுவத்துடைய பணியை ஆரம்பித்தாங்களோ, பல தடைகள் பல தடங்கள் வரக்கூடிய நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காரே ஹிரா, அதாவது மக்காலிருந்து கொஞ்சம் தூரம் 4 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய இந்த குகையில் தான் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் அதிகமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இருப்பாங்க. இந்த நேரத்தில் தண்ட வீட்டிலிருந்து சாப்பாடை சமைச்சி நல்ல முறையில் தண்ணீரை எடுத்துக்கொண்டு கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் நடந்து வெறும் காலோடு அந்த சூட்டில், சவுதி நாடுகளில் வேலை செஞ்சு வந்த பெண்களுக்கும் தெரியும் அது எந்த அளவுக்கு பெரிய கடினமான சூடு என்று சொல்லி, அந்த சூட்டுடைய நேரத்தில் பகல் சாப்பாடு எடுத்துக்கொண்டு 4 கிலோமீட்டர் அந்த சவுர் குகைக்கு போயிட்டு அந்த சாப்பாடை கொடுத்துட்டு அது எல்லாத்தையும் கழுவி எடுத்துக்கொண்டு திரும்ப 4 கிலோமீட்டர் திரும்பி வீட்டுக்கு வருவாங்க. அப்போ சுமாராக 8 கிலோமீட்டர் என்ன செய்வாங்க, பகலில் அந்த கடும் சூட்டுடைய நேரத்தில் நடந்து அந்த தியாகத்தோட அந்த தீனுக்கு ஆரம்ப காலங்களில் உதவி செய்த பெண்களில் இவர்கள் மிக முக்கியமானவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களுக்காக வேண்டி அதிகமாக துஆவும் செய்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இவர்கள் அது மாத்திரமல்ல, இவர்கள் அந்த அந்த சவுர் குகைக்கு போகக்கூடிய நேரத்தில் தன்னுடைய திருமணம் முடிச்சிருந்தாங்க. ஜுபைர் ரதியல்லாஹு அவர்களின் மூலமாக ஒரு குழந்தை வயிற்றில் இருந்தது, வயிற்றில் ஹாமில் குழந்தைய சுமந்திருந்தாங்க. அப்போ 8 கிலோமீட்டர் போயிட்டு வாரது யாரு? ஒரு கர்ப்பிணி தாய். அந்த குழந்தைய சுமந்து கொண்டு என்ன செஞ்சிருக்கிறாங்க, தன்னுடைய தீனுக்காக வேண்டி தன்னுடைய தந்தைக்கு அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக வேண்டி இந்த அளவுக்கு கஷ்டத்தோடு என்ன செஞ்சிருக்கிறாங்க, பெய்த்து வந்திருக்கிறாங்க. இப்படியாப்பட்ட தியாக உணர்வுடைய ஒரு பெண்ணாக என்ன செஞ்சிருக்கிறாங்க, இவங்க வாழ்ந்திருக்கிறாங்க. இவங்க ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு அவங்கள திருமணம் முடிக்கிற நேரத்தில் வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுவாங்க, ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு கான ஃபகீரன், மிகப்பெரிய ஏழையாக இருந்தாங்க. எப்போ இவங்களை திருமணம் முடித்தாங்களோ அப்போ என்ன செஞ்சிட்டாங்கண்டா, சல்லி அதிகமாக புழங்கக்கூடியவராக, அதாவது யாரின் பக்கமும் தேவை இல்லாதவராக ஒரு பரக்கத்தான ஒரு மனிதராக என்ன செஞ்சிட்டாரு, மாறிட்டார். இப்போ நாங்கள் இந்த இடத்துல வேங்கோடும் என்னாண்டா, தீனுக்காக வேண்டி உழைக்கக்கூடிய நேரத்தில், தீனுக்காக வேண்டி தியாகங்கள் செய்யக்கூடிய நேரத்தில் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா வாழ்க்கையில் பரக்கத் செய்கிறேன்னு சொல்கிறது இதுதான்.
கான ஃபக்கீரன் ஏழையாக இருந்தார். அதுக்கு பின்னால் எழுதுகிறாங்க அதிகமாக சல்லியும் புழங்குச்சு. அதுக்கு பின்னால் சொந்த வாகனம் அதாவது குதிரை சொந்த வாகனங்கள் இவருக்கு கீழால் நிறைய இருந்துச்சு. நிறைய ஒட்டகங்களில் சாமான்கள் ஏற்றி கொண்டு போய் வியாபாரங்களுக்காக போய் திரும்பி வருவார். இப்படியாப்பட்ட நிறைய வரலாறுகளை எழுதுகிறாங்க. என்னண்டா திருமணம் முடித்ததன் பின்னால் அல்லாஹு தாலா அந்த ஆணுடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு வரக்கத்தை பெரிய ஒரு திருப்பத்தை அல்லாஹு தாலா ஏற்படுத்தியிருக்கிறான். அது மாத்திரமல்ல, என்ன செய்வான்டா தன்னந்தனியாக அதாவது ஈச்சப்பல வித்துகள் இருக்குதானே, இதை இன்றைக்கு நாங்கள் கோப்பி வறுத்து இடித்து இதாக்குற மாதிரி இவங்க இதை என்ன செய்வாங்கண்டா இதை கணவனுக்காக வேண்டி விற்பனை செய்கிறதுக்காக வேண்டி இந்த ஈச்சப்பழ வித்துக்களை எடுத்து காய வச்சு அதை இடித்து அதாவது தன்னுடைய சொந்த பழத்தை பாவிச்சு அதை அப்படியே முழுமையாக இடித்து அதை அப்படியே பௌதரா தூள் பண்ணி என்ன செய்வான்னு சொன்னால் கணவனுக்காக வேண்டி கொடுப்பான். அது மாத்திரமல்ல, இந்த பெண் எப்படியாப்பட்ட பெண்டா தன்னுடைய யாரிடத்திலையும் கேட்காம கணவனிடத்தில் கூட உதவி கேட்காம தண்ணிய தூர பிரதேசங்களுக்கு பெய்த்து தண்ணியை என்ன செய்வான்னு சொன்ன தொந்த கிணத்துல தண்ணீரை தோல் தொருத்துக்கு நிரப்பி யாருடைய உதவியும் இல்லாமல் தன்னுடைய தலையில் வச்சு எப்படியே என்ன செய்வான்னு சொன்னால் தன்னுடைய வீட்டுக்கு கொண்டு வருவான். இது ஒரு தடவை அல்ல, ஒரு நாளைக்கு பல தடவைகள் தண்ணி தேவைப்படக்கூடிய நேரத்தில் இந்த பெண் என்ன செய்வான்னு சொன்னால் இப்படி பெய்து சொந்த தன்னுடைய முயற்சியால் தான் வேர்வை சிந்தி யாரிடத்திலும் உதவி தேடாமல் என்ன செய்வா தண்ணியை கொண்டு வரக்கூடிய அப்படி இந்த தியாகத்துக்கு பழக்கப்பட்ட ஒரு பெண்ணாக வாழ்ந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த பெண் சாப்பாட்டை அழகான முறையில் சமைப்பா, கணவனுக்கு ருசியாக சாப்பாடு கொடுப்பா. அது மாத்திரமல்ல, ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு இவர்களுக்கும் சுமாராக 8 குழந்தைகள் இருக்கிறாங்க. இந்த 8 குழந்தைகளையும் நல்ல முறையில் வளர்த்திருக்கிறாங்க. அதுக்கு சாப்பாடு கொடுத்து அவர்களுடைய உடைகளை கழுவி கொடுத்து அதே நேரத்தில் தன்னுடைய கணவனுடைய ஹிதுமத்திலையும் இருந்து பரிபூர்ணமாக தன்னுடைய வீட்டுடைய வேலைகளை ஒரு ஹாதிமாவாக ஒரு பணிவிடைக்கார பெண் எப்படி செய்வாவோ இன்றைக்கு நாங்கள் வச்சு செய்கிறோமோ இதே போல் தன்னுடைய கணவனுடைய தன்னுடைய பிள்ளைகளுடைய வேலையை செய்கிறத மாத்திரமில்லை, அல்லாஹுடைய கடமைகளையும் உதாசீனம் செய்யாமல் இரவில் எழும்பி தொழக்கூடியவர்களாக 5 நேரம் வரலாற்றில் எழுதுகிறாங்க. தொழுகையுடைய நேரமான எந்த வேலையும் பொருட்படுத்த மாட்டான். 5 நேரம் தொழக்கூடிய பெண்ணாக இருந்திருக்கிறார். அதே மாதிரி அது மாத்திரமல்ல, இரவுடைய நேரங்களில் தொழ ஆரம்பிச்சிடுவா. பகலுடைய நேரமானா அது அப்படியே நோன்பு பிடிச்சு பசியோடு இருப்பாள். இரவில் நின்று வணங்குவா. அதை குறிப்பாக எழுதுகிறாங்க, தன்னுடைய எல்லா குழந்தைகளும் வயிற்றில் இருக்கக்கூடிய நேரத்தில் அதிகமாக இந்த தாய் அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா இவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா நோம்போடு தான் அதிகமாக தன்னுடைய வாழ்நாளை கழிச்சிருக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, அது மாத்திரமல்ல, தன்னுடைய கணவன் எந்த நேரத்தில் எந்த தேவையை செஞ்சாலும் அதை உடனடியாக பூர்த்தி செய்யக்கூடியவளாக அதற்கு முன்னுரிமை கொடுத்து தனக்கு ஏலாமல் போனாலும் தனக்கு சோமில்லாமல் போனாலும் கணவனுக்கு ஏதாவது தேவைண்டு வரக்கூடிய நேரத்தில் அதை முன்வந்து அவசரமாக செஞ்சு கொடுத்து தன்னுடைய கணவனை திருப்திப்படுத்தக்கூடியவளாகவும் உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, இவங்க ஜுபைர் ரதியல்லாஹு அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு இவர்களுடைய மகனை ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் அஸ்-ஸகஃபி இவன் என்ன செஞ்சான்னு சொன்னால் சிலுவையில் அரைஞ்சி என்ன செஞ்சான்டா ஷஹீதாக ஆக்கினான். அந்த அநியாயக்காரன் இவனை ஷஹீதாக ஆக்கினான்.
இந்த நேரத்தில் இந்த தாயை கூப்பிட்டு அனுப்பினான். தாய் இந்த அஸ்மா வந்து ரதியல்லாஹு அன்ஹா வந்து என்னிடத்தில் மண்டி இட்டாத்தான், என்னிடத்தில் கெஞ்சினாத்தான் இந்த ஜனாசாவை நான் கீழே இறக்கி அவட கையில் கொடுப்பேன் என்று சொன்னான். தாய் போகல. தாய் இங்கிருந்து சொல்லி அனுப்பினா இந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் சகஃபியுடைய அவன் கூடிய சீக்கிரம் அவன் காலில் விழக்கூடிய காலம் நெருங்கிட்டு, அவன் கூடிய சீக்கிரம் அவனுடைய அழிவு காலம் நெருங்கிட்டு என்று சொல்லி பகிரங்கமாக தைரியமாக அந்த ஆட்களிடம் சொல்லி அந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபிடம் செய்தி அனுப்பி இருக்கிறான். இப்படி தைரியமாக ஹக்குண்டு வரக்கூடிய நேரத்தில் அதுக்கு எவ்வளவு பெரிய பலமாக இருந்தாலும் அதை தாக்கு பிடிக்கக்கூடிய ஒரு தாயாகவும் என்ன செஞ்சிருக்கிறா, உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார். இவங்களுக்கு ஜாத்துன் நிதாகத்தைன் என்று இவர்களுக்கு ஒரு பெயர் சொல்லப்படும். ஜாத்துன் நிதாகத்தைன் என்று சொல்லப்படும் என்று சொன்னால் வரலாற்று ஆசிரியர்கள் இதற்கு எழுதுவாங்க. ஜாத்துன் நிதாகத்தைன் என்று பேர் வந்துச்சுன்னு சொன்னால் அந்த கடுமையாக அந்த மதீனாவுடைய பஜாரில் நடந்து போகக்கூடிய நேரத்தில் கால்கள் எல்லாம் அப்படியே வெடித்து இரத்தம் வரக்கூடிய நேரத்தில் தன்னுடைய முந்தானியை அப்படியே ரெண்டாக கிழித்து அந்த கால்களை கட்டுறதுக்காக வேண்டி என்ன செஞ்சா, தன்னுடைய முந்தானியை கொடுத்தா. அப்போ நிதாக்குன்னு சொல்கிறது ஒரு துண்டுக்கு சொல்லுவாங்க. அதால தான் ஜாத்துன் நிதாகத்தைன், 2 துண்டுகள் உடைய பெண் என்ற பெயர் இவர்களுக்கு சூட்டப்பட்டதாக வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுவார்கள். எனவே எல்லா ரீதியாக நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் ஒரு கணவனுடைய கடமைந்து வரக்கூடிய நேரத்தில், அதே போல் குழந்தைகளை வளர்க்கக்கூடிய நேரத்தில், அதே போல் அவர்களுடைய வீட்டு வேலைகள்னு வரக்கூடிய நேரத்தில், அதே போல் தன்னுடைய சுய அமல்கள்னு வர நேரத்தில், நோன்பு பிடிக்கிறதாக இருந்தாலும் சரி, குர்ஆன் திலாவத்தாக இருந்தாலும் சரி, தஹஜ்ஜுடைய நேரத்தில் தஹஜ்ஜுடைய தொழுகையாக இருந்தாலும் சரி, 5 நேர தொழுகையாக இருந்தாலும் சரி, ஒரு பெண் சொர்க்கவாசிக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன அடையாளங்கள் எல்லாம் சொன்னார்களோ அத்தனை அடையாளங்களையும் இந்த பெண்ணிடத்தில் பார்க்க முடியுமாக இருந்திருக்கிறது என்ற வரலாற்று குறிப்பை எழுதிவிட்டு வரலாற்று ஆசிரியர்கள் சொல்வார்கள், உண்மையிலேயே இந்த பெண்ணும் ஒரு சொர்க்கவாசி என்பதாக நாம் ஆதரவு வைக்க வேண்டும். அல்லாஹு தஆலாவிடத்திலே துஆ கேட்பதோடு எங்களுடைய பெண்களும் இப்படியாப்பட்ட முன்னுதாரணமான நல்ல பெண்களாக மாறுவதற்கு இப்படியாப்பட்ட நல்ல வரலாறுகளை சொல்லிக் கொடுத்து அப்படியாப்பட்ட நல்ல பெண்களை இந்த நாட்டில் இந்த ஊரில் உருவாகுவதற்குண்டான நல்ல சந்தர்ப்பங்களை அல்லாஹுக்கு ஜல்ல ஜலாலுஹு நம் அனைவருக்கும் ஏற்படுத்தி தந்தருள்வானாக.